ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு ரஷ்யன் கிரைம் மூவி. படத்தோட பேர் மேஜர் கிராம் பிளேக் டாக்டர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ். ஹீரோ ஒரு பணக்கார பையனை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்றாரு. ஆனா அவன் கோர்ட்ல பணத்தை வச்சு சரி கட்டி ஈஸியா வெளியே வந்துடுறான். அவன் வெளியே வந்த அடுத்த நாளே கொடூரமா எரிச்சு கொலை செய்யப்படுறான். அவனை கொலை பண்ணது ஒரு மாஸ்க்மேன். அடுத்தடுத்து அந்த ஊர்ல இருக்கிற அநியாயம் பண்ற எல்லாருமே மாஸ்க்மேனால கொலை செய்யப்படுறாங்க. ஸோ யார் இந்த ரஷ்யன் ராபின்ஹுட், ஏன் அவன் கொலை பண்ணுறான், இந்த படத்தில் வர சூப்பர் ட்விஸ்ட் எல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பீச்சை காட்டுறாங்க. ஒரு குட்டி டாகை 3 சின்ன பசங்க துரத்திக்கிட்டே வராங்க. அந்த நாய் வலையில் சிக்கி ஓட முடியாமல் நிற்கிது. இந்த பசங்க அந்த நாய் மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆகிறப்ப இன்னொரு சின்ன பையன் அவங்கள ஸ்டாப் பண்ணுறான். நாயை விடுன்னு சொல்லவும் இந்த 3 பசங்களும் அவன் கூட சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு 20 வருஷம் கழிச்சு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வரதை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கிராம் ஈகர். எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாருன்னு பார்த்தா, ஒரு வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறாரு. ஒரு கேங்கு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வேன்ல போயிட்டு இருக்கிறப்ப அப்ப வேனோட டோர் ஓப்பன் ஆகி பணம் எல்லாம் ரோடு ஃபுல்லா பறக்குது. இதை பார்த்த ஹீரோ பிடிக்கணும்னு அவங்கள விடாம துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த மணி ஹேஸ்ட் கேங்கு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிற முயற்சியில ஒரு பஸ் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்பவும் ஹீரோ விடாம துரத்திட்டு வந்து வேன்குள்ள போக ஹீரோவை கன்னாலே ஷூட் பண்ணிடுறாங்க மணி ஹேஸ்ட் கேங்க. படம் ஆரம்பிச்ச உடனே ஹீரோ கதையை முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அதான் இல்லை. ஹீரோ இதை திங்க் பண்ணி பார்த்துருக்காரு. அதாவது இந்த வழியில் கேங்கை நிப்பாட்டினா தனக்கு சங்குதான்னு புரிஞ்சுக்கிட்டு வேற மெத்தடில் ட்ரை பண்ணி மணி ஹேஸ்ட் கேங்கை பிடிக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோ கொடுத்த வேலை ரோடு ஃபுல்லாக சேதாரம் பண்ணி இவங்க பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை விட பல மடங்கு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுறாரு. இதனால போலீஸ் சீஃப் ஹீரோ மேலே செம்ம கேன்ல இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதை காட்டுறாங்க. இவரோட பேரு டூபின். இன்னைக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கார் போல. ஸோ இவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதனால இவரை ட்ரெயினினே சொல்கிறேன். ஒரு வயசானவர் போலீஸ்கிட்ட தன்னோட பர்ஸை ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பென்ஷன் பணம் எல்லாமே அதில் தான் இருந்ததுன்னு புலம்பிட்டு இருக்காரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. இன்னைக்கு கண்டிப்பாக ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு எல்லாரும் பெட்டு கட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ மணி ஹேஸ்ட் கேங்கை பிடிக்க பண்ண சாகசத்தால் சீஃப் கோவமா இருக்கார்ல. சீஃப் ஹீரோவை கண்டபடி திட்ட ஹீரோ ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி கொடுக்குறாரு. ஆனால் சீஃப் அதில் சைன் பண்ணாமல் கசக்கி போட்டுறாரு. என்னதான் ஹீரோ மேலே கோபம் இருந்தாலும் சீஃபுக்கு ஹீரோ வேலையை விட்டு தூக்குறதுக்கு மனசில்லை போல. ஸோ பெட்டு கட்டின போலீஸ் எல்லாரும் தோற்று போயிடுறாங்க. ஹீரோ அந்த பணத்தை எடுத்து வயசானவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ ஹீரோ சண்டைன்னு வந்துட்டா சமாதி கட்டிடுறாரு. அதே சமயம் கஷ்டப்படுறவங்களுக்கு கருணை காட்டுறதுல கடவுளாகவும் இருக்காரு. அடுத்த சீனில் ஒரு லேடி நியூஸ் வாசிக்கிறத காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் ராபரி நடந்தனால பேங்க்ல பணம் போட்ட மக்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பேங்க் ஓனரு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதாவும் ரிப்போர்ட்டர் லேடி சொல்கிறாங்க. அடுத்து நியூஸில் ஒரு பில்லியனரோட பையன் ஒரு பொண்ணை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண கேஸோட தீர்ப்பை பற்றி சொல்கிறாங்க. அந்த பில்லியனர் பையன் பணத்தை கொடுத்துட்டு ஜாலியாக வெளியே வந்துட்டான் போல. இவன் கார் ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போன பொண்ணுக்கு நீதியே கிடைக்காம போயிடுது. கோர்ட்ல அந்த பொண்ணோட தம்பி பில்லியனரோட பையனை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ அவனை தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இந்த பையனோட பேரு லோயேஷ். நான் லியோன்னு சொல்கிறேன். லியோவோட சிஸ்டரும் ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹீரோக்கும் பில்லியனர் பையன் மேலே கோபம் இருந்தாலும் பப்ளிக்காக ஒன்றும் பண்ண முடியல. எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி டீச்சர் கிட்ட தன்னோட நம்பரை கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியமை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் இங்கே அசம்பிள் ஆயிருக்கிறது விமெஸ்டே அப்படிங்கிற ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷன் பற்றின ஒரு டாக்குக்காக. இவர் தான் விமெஸ்டே ஆப்பை கண்டுபிடிச்சவர். இவரோட பேரு சர்ஜ். கூட சர்ஜோட ஃப்ரெண்டு இருக்காரு. இவரோட பேரு ஓலே தான் சர்ஜுக்கு தைரியம் சொல்லி ப்ரெசென்ட் பண்ண சொல்றாரு. இந்த ஆப் கொஞ்சம் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி. ஆனா இந்த வட்டம் இவர் பண்ணியிருக்கிற அப்டேட் என்னன்னா, யாருமே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ட்ராக் பண்ணவே முடியாது. பொதுமக்கள் அவங்க போன்ல எது பண்ணாலும், சர்ச் பண்றதுனாலும் சரி, புக் ரீட் பண்றதுனாலும் சரி, எல்லாமே பக்கா பிரைவேட்டா இருக்கும்னு பேசி முடிக்கிறாரு. சர்ஜ் பேசி முடிச்சதுமே அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா பில்லியனர் பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு. இந்த மெசேஜை பார்த்ததுமே சர்ஜுக்கு அப்செட் ஆகுது. அதனால உடனே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓலி கிட்ட தன்னோட ஆப்பை பற்றி புலம்புறாருன்னு பார்த்தா பில்லியனர் பையனோட ரிலீஸை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு. ஏன்னா இறந்து போன பொண்ணு சர்ஜோட சேரிட்டி ஃபவுண்டேஷனில் வளர்ந்த பொண்ணு தான். இந்த நாட்டில் நீதி நியாயமே கிடையாதுன்னு கோமா பேசவும் ஓலே தான் சர்ஜை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கும் பில்லியனர் பையனை ரிலீஸ் பண்ணதில் பெரிய ஏமாற்றம் இருக்கு போல. அதை சீஃப் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு.
சீஃபும் ஹீரோவோட அப்பாவும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அதனால் சீஃபுக்கு ஹீரோ மேலே எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சீஃபும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண தான் செய்கிறாரு. ஹீரோ சீஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே லியோவோட டீச்சர் கால் பண்ணுறாங்க. என்னன்னா லியோவை 2 நாளாக ஆளை காணுமா. அவன் பில்லியனர் பையன் எதுவும் பண்ணிடுவானோன்னு டீச்சர் கவலைப்படுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு பில்லியனர் பையன் பறந்து வந்து விழுகிறத காட்டுறாங்க. ஒருத்தன் கருப்பு கலர்ல நீளமா கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு பேர்ட் மாஸ்கையும் போட்டுட்டு பில்லியனர் பையன் முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த மாஸ்க்மேன் யாரா இருப்பான்னு இங்க நமக்கு 3 கெஸ் வரும். ஒன்னு ஓலேவா இருக்கணும், இல்லைன்னா லியோ, அதுவும் இல்லைன்னா நம்ம ஹீரோ. பில்லியனர் பையன் வேகமா கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். மாஸ்க்மேனு தன்னோட கையை நீட்டவும் பெரிய தீ ஜுவாலை வருது. அதுல அப்படியே பில்லியனர் பையன் காரோட கருகி இறந்து போயிடறான். இதை ஹீரோ ஒரு இடத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ மாஸ்மேன் இல்லை. மாஸ்மேனை பிடிக்கலான்னு ஹீரோ ஒரு கல் எடுத்து எறிய மாஸ்மேன் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு கூலாக நடந்து போகிறான். ஹீரோ பின்னாடியே போக ஹீரோ மேலேயும் தீயை வச்சு அட்டாக் பண்ண ஹீரோனால மாஸ்மேனை பிடிக்க முடியாமல் போயிடுது. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. மாஸ்மேனோட அங்க அடையாளங்களை சொன்னதை வச்சு எல்லாருமே காமெடியாக பிக்சர்ஸை வரைஞ்சிருக்காங்க. அப்போ சீஃப் ஹீரோ கிட்ட வந்து லியோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்கதா சொல்றாரு. ஏன்னா லியோவும் பில்லியனர் பையன் இறந்த ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா ஹீரோக்கு இதை லியோ பண்ணலன்னு தெரியும். ஏன்னா மாஸ்மேன் கிட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்துச்சு. ஸோ லியோ கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலான்னு போறப்ப ட்ரெயினி வந்து மாஸ்க்மேனை வரைஞ்சதை கொடுக்குறாரு. ஆனாலும் இதுலயும் ஃபினிஷிங் இல்லை. இருந்தாலும் ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாரு. லியோ கிட்ட விசாரிச்சதுல லியோக்கு யாருன்னு தெரியல. ஆனா பில்லியனர் பையன் இறந்து போனதுல அந்த மாஸ்க்மேனை ஒரு ஹீரோவா நினைச்சு ஹாப்பியா இருக்கான் லியோ. மாஸ்க்மேன் கிட்ட ஃப்ளேம் த்ரோயர்ஸ் இருந்ததுல அதை பத்தி ஹீரோ நெட்ல படிச்சு பாக்குறாரு. அப்புறமா பேர்ட் மாஸ்க் போட்டிருந்தனால எந்த பேர்டோட பீக்கு இவ்வளோ ஷார்ப்பா இருக்கும்னு அதை பத்தியும் படிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ஹீரோ வீட்டுக்கு போறப்ப ஒரு பொண்ணை 2 பசங்க அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோ தான் அந்த பொண்ணை காப்பாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்கவும் ஹீரோ காஃபி போட போறாரு. ஹீரோ காஃபி போட போனதும் வேகமா ஹீரோ கிட்ட இருந்த மாஸ்க்மேன் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு கிளம்புறா. ஸோ இப்பதான் தெரியுது இந்த பொண்ணு செட்டப் பண்ணி தான் ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா போல. ஆனா இவ எதுக்கு இப்படி பண்றான்னு இப்போதைக்கு தெரியல. அடுத்த சீன்ல மாஸ்க்மேனை காட்டுறாங்க. சர்ஜ் முன்னாடி வந்து நிக்கிறான். சர்ஜ் மாஸ்க்மேனை பார்த்ததும் பயந்து ஓட ட்ரை பண்றப்ப மாஸ்க்மேனு மாஸ்கை கலட்டா. பார்த்தா ஓலே. சர்ஜ் பில்லியனர் பையன் மேல ரொம்பவே கோவப்பட்டான்ல, அதுக்காக தான் ஓலே பில்லியனர் பையனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். சர்ஜ் ஓலே கிட்ட எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்க, நீ தான் நீதி வேணும்னு கேட்ட, உனக்காக தான் பண்ணேன்னு கூலா சொல்றான். ஓலே இந்த அளவுக்கு போவான்னு சர்ஜ் எதிர்பார்க்கல போல. ஆனா ஓலே இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சர்ஜ் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஓலே எல்லாருக்கும் அன்னியன் மாதிரி மெசேஜ் அனுப்பி விடுறான். ஓலேயோட அடுத்த டார்கெட்டு பேங்க் ஓனரு. ஒரு தடவை நியூஸில் கூட சொன்னாங்கல்ல, இந்த லேடியோட பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு. ஸோ ஓனர் லேடியை கொலை பண்ணுறத லைவ் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறான். ஓலேயே தன்னை ஒரு பிளேக் டாக்டர்னு மென்ஷன் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க தீயா பரவுது. ஓலே கொலை பண்ண 2 பேருமே பணக்காரங்க, ஆனால் மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சவங்க. அதனால மக்களோட சப்போர்ட்டு ஓலேக்கு கிடைக்குது. அடுத்த சீன்ல ஹீரோ பேங்க் ஓனர் கொலை செய்யப்பட்ட கிரைம் சீன்ல இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் சீனுக்குள்ள வராரு. இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸாக இருக்குங்கனால மாஸ்கோலேருந்து இவரை ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணிக்காங்களா. இவரோட பேர் ஸ்டெல்கோ. நான் இவரை மாஸ்கோ போலீஸ்னே சொல்கிறேன். மாஸ்கோ போலீஸ் ஹீரோவை இந்த கேஸில் இன்வால்வ் ஆக வேண்டான்னு திமிரா பேசி கிரைம் சீன்லேருந்து போக சொல்லிடுறாரு. ஹீரோ செம்ம கடுப்பில் வெளியே வராரு. சீஃப் ஹீரோக்கு வேற ஒரு கேஸை கொடுக்குறாரு. அது என்னன்னா 12 ஃப்ரிட்ஜ் திருடு போயிருக்கு போல. அந்த கேஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ட்ரெயினியையும் அசிஸ்டண்டா சேர்த்து விடுறாரு. ஆனா ஹீரோ ஃப்ரிட்ஜ் திருட்டு கேஸை விட்டுட்டு மாஸ்மேன் கேஸ்லயே தன்னோட இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஃபார்மரை போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு அண்டர்வேர்ல்டு கிரிமினல் லிஸ்ட் ஆஃப் பீப்புளை வாங்குறாரு. அவங்க எல்லாரையும் அடிச்சு உதச்சு விசாரிச்சதுல ஹீரோக்கு மாஸ்மேன் பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல. ஸோ ஹீரோக்கு அடுத்த லீடே இல்லாமல் உட்காந்துருக்காரு. அப்போ ட்ரெயின் இருந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து மாஸ்க்மேன் கேஸையா பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டதும் ஹீரோக்கு விமெஸ்டேங்கிற ஆப் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா விமெஸ்டேங்கிறது சேர்ந்துன்னு அர்த்தம். மாஸ்க்மேன் அனுப்பின வீடியோ வைரல் ஆச்சுல, அது ஃபர்ஸ்ட் எந்த யூசர் அனுப்புனான்னு விமெஸ்டே கம்பெனி ஓனர் கிட்ட போய் கேட்டு பார்ப்போன்னு ஹீரோ செர்ஜை போய் பார்க்குறாரு. ஆனால் செர்ஜோட விமெஸ்டே நெட்வொர்க் படி யூசர்ஸோட ப்ரைவேட் டேட்டா எதையுமே எடுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வீடியோவை யார் அப்லோட் பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு செர்ஜ் சொல்லிடுறாரு. சர்ஜுக்கு தெரியும் இந்த மாஸ்க்மேன் யாருன்னு. அதனால ஹீரோக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாம விட்டுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் ட்ரெயினி ஹீரோ கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஒரு ஃபேமஸ் யூடியூபர் மாஸ்க்மேன் பத்தின வீடியோவை போட்டிருக்காங்க. ஹீரோ யார் இதுன்னு கேட்க, இந்த பொண்ணு தான் கிரைம் கேஸஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பத்தி வீடியோ போடுவாங்கன்னு ட்ரெயினி சொல்றாரு.
இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அன்னைக்கு ஹீரோவை ஏமாற்றி ஹீரோ வீட்டிலேருந்து மாஸ்க்மேன் டீட்டெயில் எடுத்துகிட்டு போனால அவ தான். ஸோ கண்டென்ட்டுக்காக தான் இந்த வேலையை பண்ணிக்கா போல. ஆனால் அப்போ ஹீரோ இந்த பொண்ணை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் இவ தன்னோட கேஸ் டீட்டெயிலை தான் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு தெரியவோ ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. இவங்க பேர் யூலி, இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ ஹீரோயின் தன்னை ஏமாற்றி தான் கேஸ் டீட்டெயில்ஸை எடுத்தாங்கன்ற கோவத்தில் ஹீரோயினை திட்டிட்டு அவங்களோட லேப்டாப்பையும் சிங்கில் போட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஓலியை காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலியவே கட்டி போட்டு வச்சுருக்காரு. இதில் இவர் தான் மெயின் குற்றவாளி. இவரோட பிஸ்னஸ் என்னன்னு தெரில, ஆனால் இவரோட ஃபேக்ட்ரி வேஸ்டேஜஸ்னால தான் அந்த ஊரே குப்பைக்காடு ஆகிறதாவும், அதனால பிறக்கிற குழந்தை வரைக்கும் விஷ நோய் வர்றதுக்கும் இவர் தான் காரணம்னு சொல்லி அவரை குடும்பத்தோட எரிச்சே கொலை பண்ணிடுறான் ஓலே. அடுத்து இந்த விஷயமும் வைரல் ஆகுது. என்னதான் ஓலே கெட்டவங்களை டார்கெட் பண்ணாலும் அவன் இந்த வட்டம் ஒரு சின்ன பையனையும் தண்டிச்சது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் ஓலேக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதே நேரம் சர்ஜு ஓலே கிட்ட கோமா பேசுகிறான். இந்த கொலைகளை இதோட நிப்பாட்டுன்னு சொல்லி கெஞ்சுறான். நீ இதை நிப்பாட்டலைன்னா நான் நிப்பாட்ட வேணும் சொல்கிறான். நீ எப்படி நிப்பாட்ட வேணும் ஓலே கேட்க, நான் இந்த சர்வர்ஸை ஃபுல்லாக அழிச்சிருவேன்னு சர்ஜ் சொல்கிறான். அதுக்கு ஓலே உன்னோட ட்ரீமை அழிக்க போறியான்னு கேட்கவும் உடனே சர்ஜு அவரோட காலில் விழுந்து கெஞ்சுறான். ஆனால் அப்பவும் ஓலே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஓலே கைமீறி போயிட்டான்னு சர்ஜுக்கு புரியுது. இருந்தாலும் சர்ஜ்னால ஓலையை ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்த சீனில் ட்ரெயினி ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. மாஸ்மேன் கேஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ண போகிறோமான்னு ட்ரெயினி கேட்க, முதல்ல ஃப்ரிட்ஜு திருட்டு கேஸை முடிச்சிட்டியான்னு ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா ஹீரோக்கு யார் கூடவுமே பார்ட்னர்ஷிப் வச்சுக்க பிடிக்காது. ஆனால் ட்ரெயினியுமே ஸ்மார்ட்டு தான். ஹீரோ அவரோட வீட்டில் மாஸ்மேனோட டார்கெட்ஸ் எல்லாரும் யாராக இருப்பாங்கன்னு ஒட்டி வச்சிருக்காரு. அதை ட்ரெயினி பார்த்ததும் இவங்கெல்லாம் தான் மாஸ்க்மேன்ஸோட டார்கெட்டா அப்படின்னு இன்னைக்கு அத்தனை பணக்காரங்களும் ஒரு கேசினோ ஓப்பனிங் செரிமனியில் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ எப்படியும் அடுத்த அட்டாக்கை மாஸ்க்மேன் கேசினோவில் தான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உடனே ஹீரோ கேசினோக்கு கிளம்புறாரு. மறுபடியும் அந்த போலீஸ் இன்ஃபார்மரோட ஹெல்ப்போட கேசினோக்குரிய டிக்கெட்டை வாங்கிட்டு ஹீரோ கேசினோ ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. இவர் தான் இந்த கேசினோவோட ஓனர் போல. ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட எல்லார்கிட்டையும் வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவங்க பேசுகிறத ஒரு லேடி பக் வச்சு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். இவங்களுக்கு யார் டிக்கெட் கொடுத்தாங்கலாம் தெரில. இதே பார்ட்டிக்கு சர்ஜும் வந்திருக்காரு. அவர் கேசினோ ஓனர்கிட்ட போய் வாலண்டியராக பேசுகிறாரு. ஏன்னா கேசினோ ஓனர் இந்த இடத்த இல்லீகலாக தான் வாங்கியிருக்கார் போல். அதை பற்றி சர்ஜு ஓனர்கிட்ட கேட்கவும் ஓனருக்கு கோவம் வந்துடுது. சர்ஜை வெளியே போக சொல்கிறாரு. அப்போ மேலேருந்து ஒருத்தன் கீழே விழுகிறான். இதை பார்த்ததுமே சர்ஜுக்கு தோணிடுச்சு ஓலே வந்துட்டான் போலன்னு. பார்த்தா அதே மாதிரி ஒரு பேர்ட் மாஸ்கோட ஒரு கேங் உள்ள வராங்க. பொதுவாக ஓலே இது வரைக்கும் தனியாக தான் வந்திருக்கான். ஆனால் இந்த வட்டம் வந்தது ஓலே பேரை சொல்லிக்கிட்டு வந்திருக்கிற ஒரு ஃபேக் குரூப்பு. ஸோ சர்ஜ் போய் அந்த கேங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அந்த ஃபேக் கேங்கு சர்ஜை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அங்கே வந்து அந்த கேங் கூட சண்டை போடுறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. மாஸ்கோ போலீஸ் ட்ரெயினி கிட்ட வந்து பேசுறாரு. ஹீரோ மறைமுகமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இவருக்கு தெரிஞ்சிருக்க போல. அதனால ஹீரோ இது வரைக்கும் மாஸ்மேன் கேஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்டு ட்ரெயினியை மிரட்டுறாரு. இதே நேரம் ஹீரோ காரசாரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. அதில் ஒருத்தனோட மாஸ்க்கு கீழே விழுகுது. பார்த்தா அது லியோ. கடைசியில் இந்த கேங்கில் சேர்ந்துட்டானேன்னு ஹீரோக்கு வருத்தமாக இருக்கு. மாஸ்கோ போலீஸ் ட்ரெயினியை மிரட்டி ஹீரோ இங்கே தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போலீஸ் படையோட வராங்க. ஃபேக் கேங்கை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாஸ்கோ போலீஸ் ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணுவார்னு பார்த்தா வேலையிலேருந்தே ஃபயர் பண்ணி விட்டுறாரு. அந்த கடுப்பில் ஹீரோ இருக்க ஹீரோயின் வந்து தான் எடுத்த சண்டை காட்சி வீடியோவை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃபோனையே 2 உடைச்சு கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, சீஃபு, மாஸ்கோ போலீஸு 3 பேரும் சீஃபோட ரூமில் இருக்காங்க. மாஸ்கோ போலீஸு சீஃப் கிட்ட ஹீரோ வேலையை விட்டு நீங்கள் தூக்குறீங்களா இல்லை நான் மேல் இடத்துக்கு அனுப்புவான்னு கேட்டோன்னே ஹீரோ நானே குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. சீஃபுக்கு ஹீரோ ரிசைன் பண்ணுறதுல உடன்பாடே இல்லை. இருந்தாலும் மாஸ்கோ போலீஸை மீறி இவரால் எதுவுமே செய்ய முடியல. அடுத்த சீனில் ஹீரோ சீஃப் வீட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. சீஃப் ஹீரோ கிட்ட தனியாகவே இருக்காத, உனக்குன்னு ஒரு பார்ட்னரை தேடிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாரு. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, எனக்கு தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ சீஃப் இருந்துக்கிட்டு நானும் இப்படி தான் இருந்தேன், யாரும் வேண்டான்னு. அப்போ தான் உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு பார்த்தேன், அப்புறம் ஒய்ஃப் வந்தாங்க. இவங்க எல்லாரும் தான் என் ஸ்ட்ரென்த்து. நீயும் உனக்கான ஸ்ட்ரென்த்தை தேடிக்க ரொம்ப நாளைக்கு தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சீஃப் சொன்னதில் ஹீரோ கொஞ்சம் மனசு மாறிட்டார் போல். நேராக ஹீரோயின் வீட்டுக்கு போய் தான் ஃபோனை உடச்சதுக்கு சாரி சொல்லிட்டு ஒரு புது ஃபோனையும் கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரோட்டில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ 3 பசங்க மாஸ்க்மேன் மாதிரி மாஸ்கை போட்டுட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வராங்க. இவங்களை பார்த்ததுமே ஹீரோக்கு லியோவை பற்றின ஞாபகம் வருது. ஹீரோ உடனே லியோவோட டீச்சரை பார்த்து பேசலான்னு போகிறாரு. லியோ இந்த சேரிட்டி ஸ்கூலில் தான் படிக்கிறான் போல்.
லியோவோட டீச்சர் ஹீரோ கிட்ட லியோவை 2 நாளா ஆளை காணோன்னு சொல்றாங்க. ஹீரோ லியோவோட ரூமை பார்க்கலாமான்னு கேட்டுட்டு உள்ள போறாரு. பார்த்தா அது ஆர்ஃபனேஜ் மாதிரியே இல்லாம ரொம்பவே ஹைடெக்கா இருக்கு. இதை பார்த்த ஹீரோ ஆச்சரியப்பட இந்த சேரிட்டி சர்ஜியோடதுன்னு டீச்சர் சொல்றாங்க. சர்ஜி இந்த ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தானா, சர்ஜி தான் இப்போ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதாகவும் டீச்சர் சொல்கிறாங்க. அப்போ சர்ஜியோட ஃபோட்டோஸ் அங்கே இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு ஹீரோ கேட்க, இது ஓலி, சர்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஓலே வர வரைக்கும் சர்ஜி தனியாகவே தான் இருந்தானா. ஓலே வந்ததுக்கப்புறம் சர்ஜியும் ஓலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. சர்ஜி காலேஜ் போனதுக்கப்புறம் ஓலே ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்போ சர்ஜியோட நோட் புக் எடுத்து ஹீரோ பார்க்குறாரு. அந்த நோட் புக்கில் இப்போ மாஸ்க்மேன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேர்டோட ட்ராயிங்ஸ் இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு நிறைய விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது இப்போ இருக்கிற மாஸ்க்மேன் கேரக்டரை பற்றி ஸ்டடி பண்ணப்ப அவன் தனியாக தான் வளர்ந்துருக்கணும்னு படிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி கேசினோ பார்ட்டியில் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப சர்ஜே ஹோல்ட்டுங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியோட டைப் வச்சிருக்கதா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனி வெப்பன் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ சர்ஜேயோட நோட் புக்கில் இந்த டிராயிங்ஸு, ஹோல்ட் கம்பெனியோட டைப்பு, சர்ஜேவோட சைல்ட்ஹுட் டேஸ்னு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு சர்ஜே தான் மாஸ்க்மேன்னு நினைக்கிறாரு. அதனால ஹீரோ சர்ஜியை பார்க்க போறாரு. எதுக்காக ஹோல்ட் இன்டர்நேஷனலோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்க, இந்த டிராயிங்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம்னு கேட்டதும் சர்ஜிக்கு பதட்டமாகுது. அதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஓலி அங்கே வரா. சர்ஜி ஓலியை பார்த்ததுமே பயந்து நடுங்குறான். கதையில இப்பதான் பெரிய ட்விஸ்டே. ஹீரோ கண்ணுக்கு ஓலி தெரியவே இல்லை. சர்ஜி கிட்ட நீ நடிச்சதை நிப்பாட்டுன்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் ஓலி மேலே தான் டவுட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஓலையை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஓலை போன வருஷம்தான் சிரியா வாரில் இறந்து போயிட்டான்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் மாஸ்க்மேனாக இருந்தது ஓலே கிடையாது, சர்ஜே தான். ஆனால் சர்ஜேவோட இமேஜின் கேரக்டர் தான் ஓலே. சர்ஜே அன்னியன் மாதிரி தனக்குள்ள ஓலே கேரக்டர் வந்துட்டு போகிறதே தெரியாமல் சர்ஜே இருக்கும்போது நல்லவனாகவும் ஓலையாக இருக்கும்போது கில்லராகவும் ஆயிடுறான். அதனால தான் ஓலை கிட்ட கொலை பண்ணாதன்னா கெஞ்சிருக்கான். இப்போ ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சர்ஜேக்கு தெரியுது. ஸோ சர்ஜே ஓலே கேரக்டருக்கு மாறி ஹீரோவை தள்ளினே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அப்போ ஓலே அங்கே வந்து சர்ஜே கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஓலே போயிருன்னு சர்ஜே சொல்ல, நான் ஓலே இல்லை சர்ஜேன்னு சொல்கிறான். இப்போ தான் ஃபஸ்ட்டு சீனில் நடந்ததை காட்டுறாங்க. ஓப்பனிங் சீனில் 3 சின்ன பசங்க நாயை துரத்திட்டு வந்தாங்களே, அங்கே கூட ஒரு குட்டி பையன் வந்து ஸ்டாப்னு சொன்னான்ல, அந்த குட்டி பையன் சர்ஜே தான். அன்னைக்கே 3 சின்ன பசங்களையும் எரிச்சே கொலை பண்ணியிருக்கான். ஸோ சர்ஜிக்குள்ள 8 வயசுலேயே ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான். சர்ஜி சின்ன பையனாக இருக்கும்போது அனாத ஆசிரமத்தில் இருந்தப்ப கொஞ்ச நாள் தனிமையில தான் இருந்திருக்கான். ஓலி வந்ததுக்கு அப்புறம் சர்ஜியோட சைக்கோத்தனம் வெளியே வரவே இல்லை. இப்போ மறுபடியும் வந்ததுக்கு காரணம் ஓலே கடந்த வருஷம் இறந்து போனது. ஏன்னா ஓலே கூட இருந்தப்ப அவனுக்கு எந்த நினப்பும் இல்லாமல் இருந்திருக்கான். இப்போ ரீசெண்டாக பில்லியனர் பையன் கேஸில் சர்ஜி மறுபடியும் டிஸ்டர்ப் ஆயிட்டான். இப்போ சர்ஜி நான் கில்லர் இல்லைன்னு கத்துறான். ஆனால் சர்ஜியோட இமேஜினரி மாஸ்க்மேன் வந்து சர்ஜி கிட்ட பேசுது. நம்ம சேர்ந்து இந்த சிட்டியை க்ளீன் பண்ணணும்னு சொல்லவும் சர்ஜிக்கு உடன்பாடு இல்லை. அங்கே இருந்த கண்ணாடி பீஸை எடுத்து தண்ணியை குத்திக்க போகிறப்ப மாஸ்க்மேன் சர்ஜி வந்து தடுக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு சர்ஜி மயங்கி கிடக்கிறத காட்டுறாங்க. எந்திரிச்சு போய் அந்த மாஸ்கை பார்க்குறான். அதாவது இப்போ சர்ஜிக்குள்ள சைக்கோத்தனம் வந்துருச்சு. இந்த சீனை கட் பண்ணிட்டு கேசினோவை காட்டுறாங்க. ஒரு ஃப்ளோரே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா சர்ஜே கேசினோ ஓனரை கொலை பண்ணிட்டான் போல. போலீஸ் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இதுல என்ன கொடுமைனா ரொம்ப ஸ்மார்ட்டா மாஸ்க்மேன் ட்ரெஸ்ஸை ஹீரோக்கு போட்டு விட்டு ஹீரோவையும் கேசினோட டாப்ல மயக்கமாக்கி வச்சிருக்கான். ஸோ இப்போ போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்தா ஹீரோ தான் மாஸ்க்மேன் நினைப்பாங்க. ஹீரோ இப்பதான் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. தன்னோட உடம்புல மாஸ்க்மேன் ட்ரெஸ் இருக்கதை பாக்குறாரு. ஸோ சர்ஜியோட ட்ராப் ஹீரோக்கு புரியுது. அதே சமயம் கீழே போலீஸ் நிற்கிறாங்கன்னு தன்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வேற வழியும் இல்லாமல் ஹீரோ ஃப்ளேமை காமிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. எல்லா போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு கடைசியில் நம்ம சின்சியர் சிகாமணி ட்ரெயினிக்கிட்ட மாட்டிக்கிறாரு. மாஸ்க் போட்டிருந்தனால ட்ரெயினிக்கும் அது ஹீரோன்னு தெரியாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாஸ்கோ போலீஸ் விசாரிக்கிறாரு. கில்லர் நான் இல்லை, சர்ஜி தான் கில்லர், என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியும் மாஸ்கோ போலீஸ் ஹீரோவை தான் கார்னர் பண்ணுறதுலே குறியா இருக்காரு. ஏன்னா ஹீரோவோட வீடை செக் பண்ணப்ப மாஸ்க்மேனோட ட்ரெஸ்ஸு, ஃப்ளேம் டியூப்ஸ்னு எல்லாமே இருந்திருக்கு. சர்ஜி ரொம்பவே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிக்கான் போல. ஸோ ஹீரோக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸுமே இப்போ இருக்கு. ஹீரோ வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. இதே நேரம் மாஸ்க்மேனை ரிலீஸ் பண்ண சொல்லி ஸ்டேஷனுக்கு வெளியில எல்லா மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்கோ போலீஸ் ஹீரோவை லாக்அப்ல வச்சிடறாரு. சீஃபும் யார் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோக்காக பேசி பார்க்குறாரு. ஆனால் எந்த யூஸும் இல்லை. அப்போ ஹீரோவை பார்க்க லாயர் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின்.
ஹீரோ கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கவும், உனக்கு வீடியோ கண்டென்ட் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, முடிஞ்சா இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு மட்டும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட செல்லுக்கு ட்ரெயினி வராரு. ஹீரோ கிட்ட ஒரு போலீஸ் காஸ்டியூமை கொடுத்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோவும் ட்ரெயினியும் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் ஹீரோயின் காரில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் தான் ட்ரெயினிக்கு இந்த ஐடியாவை சொல்லியிருக்காங்க போல். 2 பேருமே ரிஸ்க் எடுத்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஹீரோ ட்ரெயினிக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் இங்கே இருக்க சொல்லிட்டு தான் தனியாக போய் சர்ஜை ஹேண்டில் பண்ணிக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் ட்ரெயினி தானும் கூடவே வருவேன்னு அடம் பிடிக்க ஹீரோ ட்ரெயினி ஒரு சின்ன ரூமில் லாக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ சர்ஜியோட இடத்துக்கு போகவும், நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சர்ஜி சொல்கிறான். ஆனால் ஹீரோ இந்த வட்டம் ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு போல். ஹீரோ ஒரு கேஸ் மாதிரி எதையோ வீச சர்ஜி டக்குன்னு தீயை ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ சர்ஜியை மடக்கி அவனோட மாஸ்க் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுறாரு. ஸோ சர்ஜி வெப்பன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே சர்ஜி வாய்ஸ் கண்ட்ரோலில் ஒரு வீடியோவை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அதாவது சர்ஜியோட வாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வீடியோ எல்லார் ஃபோன்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கான் போல். இதே நேரம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று மாஸ்க் மேனை ரிலீஸ் பண்ண சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆகி எரியுது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி பாம்பு வந்துச்சுன்னா, ஹீரோவோட வீட்டிலேருந்து மாஸ்க்மேன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதுக்குள்ளே சர்ஜி ஏற்கனவே பிளான் பண்ணி பாம்பு வச்சுருந்துருப்பான் போல். இப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி பிளாஸ்ட் ஆகிருக்கு. சர்ஜி அந்த வீடியோவில் தப்பு பண்ண எல்லாரோட லிஸ்ட்டு இருக்கிறதாவும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு மக்களை மோட்டிவேட் பண்ணி பேசுகிறான். ஸோ இதில் இம்ப்ரெஸ் ஆன எல்லாரும் லிஸ்ட்டில் இருந்தவங்களோட வீடையும் ஆளுங்களையும் அடித்து காலி பண்ணுறாங்க. போலீஸ்னால மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆனதை ஹீரோவும் சர்ஜியோட இடத்துலேருந்தே பார்க்குறாரு. சீஃப் அங்கே தானே இருந்தார், அதனால் அவர் இறந்து போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த கேப்பில் சர்ஜி ஹீரோ மேலே ஒரு ஃப்ளேம் பாட்டில் எடுத்து எரிய ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. 2 பேருக்கும் நடுவில் இங்கே பெரிய ஃபைட் சீன் இருக்கும். சர்ஜி மறுபடியும் மாஸ்டர்ஸை போட்டுட்டு ஹீரோ மேலே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ லாஸ்ட்டாக சர்ஜி கிட்ட மாட்டிக்கிட்டு நிற்கிறப்ப கரெக்டாக ட்ரெயினியும் ஹீரோயினும் அங்கே வந்துடுறாங்க. ட்ரெயினி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டான் போல். அதே மாதிரி ஹீரோவை கரெக்டான டைமில் வந்து காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு லியோவை காட்டுறாங்க. ஒரு பணக்காரரோட வீட்டுக்குள்ளே போய் அவரை கொலை பண்ணலான்னு போகிறான். அவர் லியோ கிட்ட பணத்தை கொடுத்து தன்னை விட சொல்லி கெஞ்சுறாரு. அப்போ அந்த பணக்காரரோட பேர பிள்ளைங்க அங்கே வந்து பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே லியோக்கு மனசு மாதிரி பணக்காரரை எதுவுமே பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடறான். மாஸ்கையும் கழட்டி போட்டு போயிடறான். அதாவது என்னதான் சர்ஜி எல்லாரையும் கொலைகாரங்களாக்க ட்ரை பண்ணாலும் மனிதாபிமானமோ மனுஷங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடாதுன்னு காட்டியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பெரிய சண்டை சீனுக்கு அப்புறம் ஒரு வழியாக சர்ஜை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சர்ஜி அப்பவும் தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை தானே மாஸ்க் மேன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி சர்ஜே தான் மாஸ்க் மேன்னு ப்ரூவ் பண்ணுறது? இதை கேட்டதும் ஹீரோக்கு அப்செட் ஆகுது. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வந்து ஹீரோவோட ட்ரெஸ்லேருந்து ஒரு பக் எடுக்கிறாங்க. அதாவது ஹீரோக்கே தெரியாமல் ஹீரோயின் ஒரு பக்கை வச்சுருக்காங்க போல். ஸோ சர்ஜே அப்போதை பேசின ஆடியோவும் இப்போ பேசின வீடியோவையும் சேர்த்து எடிட்டிங்லாம் பண்ணி சர்ஜே தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஹீரோயினுக்கும் ட்ரெயினிக்கும் தேங்க் பண்ணிட்டு சர்ஜையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. எப்பவும் போல் போலீஸ் கடைசியாக வந்து சேர்றாங்க. பார்த்தா சீஃப் உயிரோடு தான் இருக்காரு. ஹீரோ சீஃபை போய் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. அப்போ மாஸ்கோ போலீஸ் வந்து திரும்பவும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறதுலே குறியாக இருக்கா. இந்த வட்டம் சீஃபே மாஸ்கோ போலீஸ் மூஞ்சிலே குத்து விட மாஸ்கோ போலீஸ் ஆஃப். இதே நேரம் ஊருக்குள்ளேயும் போலீஸ் எல்லாரும் மக்களை கண்ட்ரோல் பண்ணி ஊரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆக்கிடுறாங்க. சர்ஜே தான் ரியல் மாஸ்க்மேன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. கிளைமேக்ஸில் ஹீரோயின் ட்ரெயினி 3 பேரும் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.